குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா, காலையில் எழுந்தாச்சு. எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வந்து பொங்கலும் சாம்பாரும் வச்சு தரேன்னு சொன்னாங்க. பச்சை வச்சிட்டாங்க, பக்கத்தில் வந்து பச்சை பயிறு ஊற வச்சிட்டாங்க. கேஸ் இல்லாததால் அடுப்புலாம் செய்யணும். அடுப்பில் செஞ்சால் நல்லா தான் இருக்கும், சீக்கிரமாக வேலையாகுது. இதுவும் நல்லா தான் இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் வந்து அடுப்பில் செய்யுங்கன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன்ப்பா. அதுக்கு வந்து வெங்காயமும் தக்காளி எடுத்து வச்சுக்கோ. இப்போ அரிஞ்சு அதில் போடும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டீ போட்டு குடிச்சிக்கலாம். காலையில் எழுந்தோடனே டீ போட்டு குடிச்சா தான், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டு குடிச்சோம். அதுதான் எங்கள் அம்மா வந்து அடுப்பத்தை வச்சு டீ போட போகிறாங்க. அதிலே கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படியே இருக்கட்டும். போட்டுக்கிறாங்க, கொதிக்குது டீ. பருப்பு வெந்துச்சுப்பா. இப்போ நம்ம வந்து இதை வந்து தண்ணி எடுத்துட்டு நம்ம கடைஞ்சிட்டு தாளிக்க போகிறோம். இப்போ தாளிச்சு வச்சுப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண, நாங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். தாளிப்பு வடகம் போட்டாச்சுப்பா. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்கப்பா, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பொங்கலுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சுடு தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சிறுபருப்பு வச்சுருந்தீங்களா, அதை கழுவி போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் அது வெந்த பிறகு தான் அரிசி போடுவாங்க. வந்து அப்படியே விசில் விட்டுருவோம்லப்பா. இப்போ குக்கர் இல்லைந்தாலும் முதல்ல வந்து பருப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு வெந்துடுச்சுப்பா. அதனால் இப்போ எங்கள் அம்மா இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி போட்டாங்க பாருங்கள். எங்கள் குண்டாவில் செய்யத்தால் பருப்பு கொஞ்ச நேரம் ஒரு வேக்காடை போடுறதுக்காக அதுக்கப்புறம் தான் அரிசி போட்டோம். இதுக்கு தேவையான எல்லாம் போட்டாச்சு. சிம்லேயும் வந்து வெந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். உப்பு சேர்த்தாச்சு. சிம்லேயே வேகட்டுமா அப்படியே பாருங்கள். பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தாளிப்பு தாங்க கொடுக்க போகிறோம் இதுக்கு. இப்போ வந்து தாளிப்பு தான் கொடுத்துருக்கோம். கடாயில் வந்து எண்ணெய் மிளகு போட்டாச்சு. மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி. நாங்கள் முந்திரிலாம் சேர்க்க மாட்டோங்க, என்கிட்ட முந்திரிலாம் கிடையாது. நீங்கள் முந்திரி வேணால் சேர்த்துக்கோங்க சரிங்களா. முந்திரி போட்டிருப்போம், முந்திரி எங்ககிட்ட இல்லை. அதனால் நாங்கள் வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, கொஞ்சோண்டு மஞ்சள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து பொங்கல் சாம்பார் தான் சூப்பராக இருக்குது. சாம்பாரில் வச்சு நல்லா பொங்கலை வச்சு சாப்பிடும் போது சும்மா நைஸாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.